வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் நரம்பு இருக்கும். அந்த நரம்பையும் பிளாஸ்டிக் கலரில் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துடணும். இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு தான் வைக்கணும். வாங்க இப்போ வைக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு மிளகாய் 2 கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது மிளகாய் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரே ஒரு மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கிறத மோரோ இல்லைன்னா தயிர் கலந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருப்பாயிரும். இதில் சேர்த்து தான் போடணும், அப்போ தான் கருப்பாகாது, அதே கலரில் இருக்கும். இப்போ அதை இந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் நல்லா வதக்கிக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்குங்க. இதில் ரொம்ப நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கும்போது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். அதில் 2 சில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெள்ளைப்பூடு உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், மிளகாய், ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிடலாம். அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வெந்ததோடு அந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு தடவை தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு 10 நிமிஷத்துலேயே வச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.